திருக்கல்யாணம் சொன்னாலே அதுக்கு ஒரு பெரிய விஷயம் உண்டு. திருக்கல்யாணம்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த கல்யாண பத்திரிகை எடுத்து வரோம், கல்யாண பத்திரிகை எடுத்து வரோம்னு சொல்லுவோம். ஆனா கல்யாணங்கிற வார்த்தை பத்திரிகையில எங்கேயாவது பிரிண்ட் ஆயிருக்குமான்னு பாத்தீங்களா? உங்க வீடு கல்யாண பத்திரிகை எடுத்து வரணும் சொல்லுவோம். கல்யாணம் அந்த வார்த்தை டைப்பிங் ஆயிருக்கா? இன்னாரு திருமணம் நடக்க விவாகம் எழுதியிருப்போம், திருமணம் அழைப்பதில் எழுதியிருப்பாங்க, இல்ல இருமணம் அழைப்பதில் எழுதியிருப்பாங்க. வேற ஏதாவது இந்த கல்யாணங்கிற வார்த்தை பிரிண்ட் ஆயிருக்கா பத்திரிகைன்னா கிடையாது. ஆனா நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? கல்யாண பத்திரிகை எடுத்து வந்துருக்கோம், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணம் என்னன்னா மங்களம். எல்லா விதமான மங்களத்தையும் அனுகிரகம் செய்வதனாலே இந்த ஆலயத்தை செய்யக்கூடியது திருக்கல்யாண வைபவம் பேர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்னா எல்லா விதமான மங்களம். இந்த கல்யாணத்துக்கு போறதுன்னா கல்யாணம் வந்து ஆடவரும் மகளிர் மட்டும் வந்து பார்க்கக்கூடியதல்ல. எல்லாருக்கும் எல்லா மங்களத்தையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருக்கல்யாணத்தை பார்த்தாலே நல்ல உயர்ந்த படிப்பு கிடைக்கும், நல்ல உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும், வியாபார செழிப்பு ஏற்படும், வியாதி ரோகங்கள் நீக்கப்படும், சத்து உபாதைகள் திருஷ்டி உபாதை எல்லா விதமான உபாதைகளும் இந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணாலே நமக்கு ஏற்படும். அதனாலதான் இப்ப கல்யாணம் எல்லா விதமான மங்களத்தையும் அனுகிரகம் செய்யணும்.